Hello friends, welcome to krishna-home-garden. Friends, இப்போ நம்ம சேனலில் அடிக்கடி அறுவடை வீடியோ தான் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அறுவடை வீடியோ தான். ரொம்பவே சூப்பரான ஒரு அறுவடை நடக்க போகுது. ஏன்னா சொரக்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு இந்த தடவை நம்ம தோட்டத்தில். வாங்க போய் அறுவடை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்க்குற இடமெல்லாம் சொரக்கொடியும் பூசணி கொடியும் ரொம்பவே படர்ந்து போயிட்டுருக்கு. இன்னும் அந்த இடத்த தாண்டி ரொம்ப தூரம் போயாச்சு. நான் விதைச்சது வந்து இந்த இடத்துல தான் விதைச்சேன். இந்த சித்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு குழி எடுத்து அங்கே தான் விதைச்சிருந்தேன். ஆனால் சூப்பராக படர்ந்து போயிட்டுருக்கு. நல்லா காய் பிடிச்சிருக்கு. இந்த தடவை நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் ஒரு 4 காய்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேடி தேடி அறுவடை வேண்டியதான் வேலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒன்று இருக்குது. அடுத்ததா இங்கே ஒன்று இருக்குது. பாருங்கள், எலி நல்லா வலையை தோண்டி சொரக்காயே உள்ளே நல்லா புதைச்சி வச்சுருக்கு. இது மாதிரி இங்கே நிறைய பரங்கிக்காயும் இருக்குது. அதையும் நம்ம தேடி தேடி தான் பறிக்கணும். அடுத்ததா இங்கேயும் அங்கங்கே நிறைய பிஞ்சு தெம்படுது. ஆனால் ஒன்று இப்போ வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. அதை மட்டும் பறிப்போம். இந்த பாருங்கள், இதெல்லாம் ரொம்பவே பிஞ்சாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக வெண்டைக்காய் பறிக்கலாம். இப்போதைக்கு இந்த 3 காய் மட்டும் போதும். மற்றதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் அதெல்லாம் பறிக்கலை. அடுத்ததாக நாம் காந்தாரி மிளகாய் பறிக்கலாம். இது வந்து கலர் மாதிரி இருக்கிறத மட்டும்தான், பழுத்ததை மட்டும்தான் பறிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காந்தாரி மிளகாய் வந்து நான் பாதி கூட அறுவடை பண்ணல. இன்னும் நிறைய இருக்குது. ரொம்ப டைம் ஆகுதுன்றதால நான் அப்புறமா பறிச்சிக்கலான்னு அதை பாதி தான் பறித்தோம். பாதிக்கும் கொஞ்சம் கம்மி தான். இப்போதைக்கு காய்கறி அறுவடை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பூ பறிக்க போகிறோம். இங்கே வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் ரோஸ் இருக்குது. இது ஏன் நான் இப்படி போட்டு மூடி வச்சுருக்கேன்னா, நம்ம கோழிங்க வந்து இந்த செடியெல்லாம் காலி பண்ணிடுறாங்க. நல்லா மண்ணை கிளறும் போது செடியை போட்டு நசுக்கி உடச்சிடுறாங்க. அதனால தான் இது மேலே போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே நிறைய இருக்குது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நம்ம இப்படி தான் சேஃப்டியெல்லாம் பண்ணி ஆகணும் செடிக்கு. பாருங்கள், ஒரு சூப்பராக ஒரு எல்லோ ரோஸ் இருக்குது. இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். இது வந்து கொஞ்சம் பார்க்க பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா டெக்கரேஷன் பண்ண மாதிரி பூ காயின்னு கலர் கலராக இருக்குது அறுவடை இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கார்டன் டிப் என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம தர்பூசணி நம்ம தோட்டத்தில் விதைக்கிறதுக்கான சீசன் இது தான். நானும் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி தான் இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தர்பூசணி, வெள்ளரி, முலாம்பழம் இதெல்லாம் இப்போ நம்ம விதைச்சோன்னா வெயில் வரும்போது அது காய்ச்சி நம்மளுக்கு அறுவடை கொடுக்க சரியாக இருக்கும். அதனால உங்களுக்கு விதை கிடைச்சா கண்டிப்பாக இந்த டைமில் விதைச்சி விட்டுருங்க. நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை விதைக்கிறதையும் அது வளர்ச்சியும் நான் பொறுமையாக ஒரு வீடியோலையும் காட்டுறேன். Okay friends, thank you. Thanks for watching.